ஸோ நீங்கள் ஸ்லிப் ஆன் மட்டும் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 bhp ஆன் வீல் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். இல்லை நீங்கள் ஃபுல் சிஸ்டம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 bhp ஆன் வீல் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும்னே சொல்லலாம். இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் வந்து ஆட் பண்ண சொல்ல நம்மளுக்கு 12% பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. 6 kg வெயிட் ரிடக்ஷன் ஆகுது. டார்க் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ஒரு 7% டார்க் வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஆட் பண்றதுனால நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஹலோ guys, வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் 450 பாத்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்கோங்க. ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்கீங்களே, இதோட சவுண்ட் என்ன, இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, இது போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஹிமாலயன் 450 வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல பொறுத்தவரை நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸாஸ்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பிராண்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சில்வர் ஸ்டாலின் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பிராண்டோட எக்ஸாஸ்ட் வந்து நம்ம பைக்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அதுவும் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட், ஸ்லிப் ஆன் கிடையாது, ஃபுல் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 2 மந்த்தாக நான் இந்த எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் யூஸ் பண்றதுனால என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கெயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சவுண்ட், இந்த எக்ஸாஸ்டோட சவுண்ட் எப்படி இருக்கு, ஸோ இந்த எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணனால என்னென்ன அட்வான்டேஜ்லாம் நம்ம ரைடருக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோங்க. பார்ட் அழகா நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹிமாலயன் 450க்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ண போறீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ ஒரு பெல் பட்டன் இருக்கு அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டிசைன் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க गाइस, இந்த வீடியோக்குள்ள போகலாம். சில்வர் ஸ்டாலினோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம் அப்படின்றனால இது வந்து நம்ம மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக தாங்க ஃபோக்கஸ் பண்றோம். சவுண்ட்ன்றது நம்ம நெக்ஸ்ட் செகண்டரி ஆப்ஷன் தான். நம்ம சவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு பிஹெச்பில தான் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ பிஹெச்பி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டை விட இந்த நம்ம பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் வந்து ஆட் பண்றதுனால நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 6 பிஹெச்பி பவர் வந்து நமக்கு கெயின் ஆகுது ஸ்டாக்கா இருக்க பர்ஃபார்மன்ஸை விட. ஸோ இந்த 12% பர்ஃபார்மன்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு பைக்கில் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம், ஸோ ஹைவேல வந்து பெட்டரான க்ரூசிங் ஸ்பீடு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 12% பர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்மளுக்கு ரியல் டைம் ரைட் பண்ண சொல்ல அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. டார்க் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ஒரு 7% டார்க் வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த டார்க், இந்த 7% டார்க் எந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம அதிகமாக ஆஃப் ரோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஆஃப் ரோட் பண்ண சொல்ல இனிஷியல் அந்த ஆஃப் ரோட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக பண்ணும் அந்த 7% இனிஷியல் டார்க்ன்றது. அதே மாதிரி நம்ம இனிஷியல் ஒரு க்ரூசிங் லோ எண்ட்ல நம்ம யூஸ் பண்ணோம் சொல்ல சிட்டிக்குள்ள ஆகட்டும், லோ எண்ட் டார்க் வந்து இந்த 7% இன்க்ரீஸ் ஆகுதுனால நம்மளுக்கு பெட்டரான ஒரு பிக்கப் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டார்க் பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஒரு பெட்டரான டார்க்கும் இருக்கு, பெட்டரான பிஹெச்பியும் ப்ரொடியூஸ் பண்ணதுனால ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஒரு ஃபுல் சிஸ்டம்ன்றதுனால நம்ம ஸ்டாக்கை வந்து ரிமூவ் பண்றோம். ஸ்டாக்கோட ஃபுல் ஹெட்டர் பைப்ல இருந்து அதுக்கப்புறம் டிகேட் சிஸ்டம் ரிமூவ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லிப் ஆன் இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஆட் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் கிட்டு நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இதை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம். ஸோ அதனால நம்மளுக்கு வெயிட் ரிடக்ஷனும் ஆகுதுங்க. நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சிஸ்டம் ஆட் பண்றீங்க அப்படின்னா 6 kg வெயிட் ரிடக்ஷன் ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு இன்னும் ஒரு பெட்டரான க்ரூசிங் ஸ்பீடு எதிர்பார்க்கலாம், பெட்டரான மைலேஜ் கூட நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். ஸோ மைலேஜ் அப்படின்னு பொறுத்தவரைய நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாஸ்ட் மாட்டினாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைலேஜ் வந்து போயிடும், எக்ஸாஸ்ட் போட்டாவே மைலேஜ் வந்து போகுமா, இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உண்மையும் இருக்கு இல்லாமையும் இருக்கு. எப்படி சொல்றது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரெப்யூட்டட் பிராண்ட்ல நம்ம பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா மைலேஜ் வந்து டிராப் ஆகாது. ஸோ உங்க வெஹிக்கிள் என்ன மைலேஜ் கான்ஸ்டன்டா கிடைக்குதோ அதே மைலேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நம்ம வெஹிக்கிள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எக்ஸாஸ்ட் யூஸ் பண்றதுனால 1 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டர் மைலேஜ் எக்ஸ்ட்ரா தாங்க வருது. எதனால எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா, நம்ம வந்து என்னதான் எக்ஸாஸ்ட் மாட்டினாலுமே ரொம்ப ரிவ்யூ பண்றது இல்ல, ரொம்ப லவுடியா ஓட்டுறது இல்ல. அந்த மாதிரி ஸ்டாக் கண்டிஷன்ல எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த எக்ஸாஸ்ட் போட்டாலுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்றது, நம்மளோட ரைடிங் ஸ்டைல் வந்து எந்த விதத்துல நம்ம மாத்தல. 2 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நான் யூஸ் பண்றதுக்கு என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
அதே மாதிரி இது சில டைம் வந்து அது அந்த 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வர மைலேஜ் ஸ்டாக் கண்டிஷனுக்கும் வரும். அது எப்படின்னா நம்ம சிக்னல்ல போக சொல்ல அதிகமாக ரிவ்யூ பண்றது, ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுக்க சொல்ல அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னா ஸோ சவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ரிவ்யூ பண்ணனா மைலேஜ் ட்ராப் ஆகும். சரிங்களா, இது வந்து எக்ஸாஸ்ட் மாட்டினால தான் ரிவ்யூ பண்ணனால சவுண்ட் கம்மியாகுது இல்லை, நீங்க ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வச்சுட்டு ரிவ்யூ பண்ணாலுமே மைலேஜ் வந்து ட்ராப் ஆக தான் செய்யும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எக்ஸாஸ்ட் மாத்தினாலுமே நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் மாத்துறதுனால நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகல. நம்மளோட ரைடிங் பிஹேவியர் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால 2 கிலோமீட்டர் எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வருது. நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக மைலேஜ் கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் த்ராட்டில் அதிகமாக கொடுத்து ஓட்டுறீங்க, சவுண்ட் கோசம் ஓட்டுறீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆக தாங்க செய்யும். ஸோ மேஜராக நம்ம கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கோசம் தான் இந்த எக்ஸாஸ்ட் நம்ம வெஹிக்கிளில் ஆட் பண்ணுறது. ஸோ அதோட பர்பஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் நோட்காக நிறைய பேர் வந்து எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸாஸ்ட் பொறுத்தவரை இதுலயும் சவுண்ட் வருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாஸ்டோட ஸ்டாக் சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் லைக் பண்ணுவாங்க. ரெண்டுமே இந்த எக்ஸாஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த பைக்ல வந்து ரிமூவபிள் டிபி கில்லர் இருக்கனால ஸோ நீங்க சவுண்டு மேபி உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க அந்த டிபி கில்லரை வந்து ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணி நார்மல் சவுண்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரி சவுண்ட் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசபிள் கிடையாது. பட் சில டைம் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் கொஞ்சம் லவுடராக நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சவுண்ட் கம்மியாக வேணாலும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதிகமாக வேணாலும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைடரோட சாய்ஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்களே வந்து டியூன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சூப்பரான ஆப்ஷனே சொல்லலாம். ஸோ நீங்கள் சவுண்ட் கம்மியாக வேணாலும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதிகமாக வேணாலும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைடரோட சாய்ஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்களே வந்து டியூன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சூப்பரான ஆப்ஷனே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சில்வர் ஸ்டாலின் பர்ஃபார்மன்ஸ், இந்த பிராண்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பேஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கோயம்புத்தூரில் தாங்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இங்கே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து அவங்களோட எக்ஸாஸ்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த ஹிமாலயன் 450 பொறுத்தவரை இது வந்து ஒரு குளோபல் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம், நிறைய கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரிஸ்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஹிமாலயன் 450 வந்து ஒரு குளோபலாக இருக்கனால ஸோ இவங்களோட இந்த எக்ஸாஸ்ட்டுமே வந்து குளோபலாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இந்த எக்ஸாஸ்ட் வந்து குளோபலாக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் பேஸ்டு பிராண்டு சில்வர் ஸ்டாலின் பர்ஃபார்மன்ஸ், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்னே சொல்லலாங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்தவரையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைஃப் டைம் வாரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரில் ஏதாவது சவுண்டு மாறினாலோ, கோர் கட் ஆனாலோ, இல்லை வந்து பெயிண்ட் ஏதாவது ஃபீல் ஆஃப் ஆனாலோ, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விதமான வாரண்டிஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு பிராண்ட் அப்படின்றனால நம்ம வந்து அவங்களோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஏதாவது சப்போர்ட் தெரிஞ்சுக்கினாலும் சரி, இல்லை வாரண்டி ப்ராசஸ்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஆசல் ஃப்ரீயாக பண்ணலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம கோயம்புத்தூரில் இருக்காங்கனால ஸோ ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னாலுமே அவங்களாலே ஈஸியாக குயிக்காக சால்வும் பண்ண முடியுங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஃபுல் சிஸ்டம் வேணாம் பிரதர், ஸ்லிப் ஆன் மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லிப் ஆன் மட்டுமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ 2 ப்ராடக்டாகவும் சேல் பண்ணுறாங்க ஹிமாலயன் 450க்கு. ஸ்லிப் ஆன் ஆக்சசரிஸும் ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ்ட்டும் சேல் பண்ணுறாங்க, ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்லிப் ஆன் மட்டும் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 bhp ஆன் வீல் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். இல்லை நீங்கள் ஃபுல் சிஸ்டம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 bhp ஆன் வீல் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும்னே சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் என் வண்டியில் அப்படின்னு பொறுத்தவரைய நான் வந்து ஸ்பார்க் ஃப்ளக் இரிடியம் டபுள் டிப் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு பிஹெச்பி பவர் வந்து கெயின் ஆக போகுது. ப்ளஸ் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அதனால் அதில் ஒரு 1 பிஹெச்பி அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஓவராலாக நான் இந்த ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் அதுக்கப்புறம் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் அது எல்லாமே ஒரு டோட்டல் கிட்டாக போட்டு என்னோட பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் நான் இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஸ்டாக்கு பிஹெச்பியோட எனக்கு ஒரு 8 பிஹெச்பி ஓவராலாக வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ 8 பிஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணது இல்லாமல் ஸோ அதுவும் இல்லாமல் 6 kg வெயிட் வந்து என்னோட வெஹிக்கிள்லேருந்து ரெடியூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் எனக்கு ஓவராலாக பர்ஃபார்மன்ஸுன்றது சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. எனக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் சேஞ்செலாம் பண்ணுறதுனால ஈஸியாக ப்ரீத் இன் பண்ண முடியுது. என்னோட இன்ஜின் வந்து ஈஸியாக ப்ரீத் இன் பண்ண முடியும். அந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லை சரிங்களா. நடுவில் வந்து கொஞ்சம் ஃபில்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பேக் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய ஃபில்டர்ஸ்லாம் நடுவில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஃப்ரீ ஃப்ளோவும் கிடையாது சரிங்களா. ஃபுல்லாக ஃப்ரீ ஃப்ளோ அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் கூடாது. ஸோ அதனால் வந்து நடுவில் ஃபில்டர்ஸ்லாம் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பேக் ப்ரெஷரும் மெயின்டைன் ஆகும், பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமாகவும் இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிராண்ட் சில்வர் ஸ்டாலின் பர்ஃபார்மன்ஸில் இமாலயன் 450க்கான ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 rupeesங்க எம்ஆர்பி. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சிஸ்டம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,000ங்க எம்ஆர்பி சரிங்களா. ஸோ இதான் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ். சப்போஸ் நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையோட ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணலாம், இல்லை அந்த ஷாப்பில் செக் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் ஆஃபர்ஸ் ஏதாவது ரன் ஆயிடுச்சுன்னா ஆஃபர் ப்ரைஸும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன், ஃபோன் நம்பர்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாஸ்ட் வாங்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு விஷயம், இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஒரு பவுடர் கோட்டட் எக்ஸாஸ்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு நான் ஃபீல் பண்ணது இதுதான், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனில் உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க என் கூட. ஸோ அவங்களாம் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வச்சுட்டு நம்ம லாங் ட்ரிப் போக சொல்ல ரொம்ப ஹீட் வந்து காலாண்ட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த எக்ஸாஸ்ட்டில் நான் பின்னாடி என்னோட பில்லியனில் உட்காந்து நான் லாங் ட்ராவல்லாம் பண்ண சொல்ல, லாங் ரைடெலாம் பண்ண சொல்ல ஹீட் வந்து பின்னாடி எதுவும் ஃபீல் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. இது என்னோட இமாலயன் பைக்கு. ஸோ நான் அரௌண்ட் ஒரு 2 month ப்ளஸ் இந்த எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து சவுண்ட் நோட் எப்படி இருக்குது, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சவுண்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்கை விட லைட்டாக சவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி போட்டு ட்ராட்டல் பண்ணிங்கன்னா சவுண்ட் அதிகமாக வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதேமாரி நம்ம ஃபுல் ட்ராட்டல் வந்து ரோட்டில் ஓட்ட மாட்டோம் கரெக்டுங்களா. ஸோ அதனால் நம்ம ரோட்டில் ஓட்ட சொல்ல வந்து மினிமலாக தான் இருக்குது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க சில்வர் ஸ்டாலின் பர்ஃபார்மன்ஸ் இந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்தவரைய. இந்த எக்ஸாஸ்ட் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே வாங்குறதுன்னு சொல்லியாச்சு, இது போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த இமாலயன் 450க்கு நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோஸும் நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், இமாலயன் 450 மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்து பெரிய மாடிஃபிகேஷன் வரை எல்லாமே 1 by 1 டீட்டெயிலாக நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட் எதுக்கு வாங்கணும், ஏன் வாங்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள், இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சரிங்களா. இதான் guys இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டாலின் பர்ஃபார்மன்ஸோட இமாலயன் 450க்கான ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் பற்றி ஒரு டீட்டெயிலான தமிழ் ரிவ்யூ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ்.